بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் நம் அனைவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜுமா தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கே பங்கெடுத்து இருக்கிறோம். இந்த அழகான தருணத்தில் அல்லாஹுவின் ஸலவாத்தும் ரஹமத்தும் வற்றா பெருங்கருணையும் அழகிய முன்மாதிரியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்கள் ஆகியவற்றை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடும் இந்த ஜும்ஆவினுடைய குத்துபாவிலே நாம் எவற்றையெல்லாம் மார்க்க தகவல்களாக தெரிந்து கொள்ளவிருக்கிறோமோ அவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மாற்றமே மறுமை வெற்றிக்கு அடித்தளமாக அமைவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடும் சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கிறான். இந்த உலகம் சீராக இயங்குவதற்காக அல்லாஹ் பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். அதில் ஒரு ஏற்பாடு என்னவென்றால், இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வதில்கல் ஐயாமு நுதாவிலோஹா பைனன் நாஸ். இந்த உலகத்தில் நீங்கள் கணக்கிடக்கூடிய இந்த காலத்தை ஒரு சக்கரமாக நாம் சுழல விட்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலம் என்பது அல்லாஹுவினால் புரட்டப்படக்கூடியதாக நிரந்தரமாக ஒரே நிலையில் இல்லாமல் நிலை மாறி மாறி வரக்கூடியதாக தான் இறைவன் படைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் பல வகையில் இருக்கின்றார்கள். சில நபர்கள் செல்வந்தர்களாக, அல்லாஹ் ஏழைகளாக சில நபர்களை படைத்திருக்கிறான். சில நபர்கள் நிறத்தில் வெள்ளையில் இருப்பார்கள், சில நபர்கள் கருப்பு நிறமாக இருப்பார்கள். அதே போன்று சில நபர்கள் ஆரோக்கியமாக திடகாத்திரமான உடலோடு இருப்பார்கள். சில நபர்கள் உடலிலே சில குறைகள் உள்ளவர்களாக இருப்பார்கள்.
அதே போன்று ஆண்களாகவும் பெண்களாகவும் இறைவன் படைத்திருக்கிறான். பல மொழிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்படி இந்த உலகத்தில் மனிதர்களில் இத்தனை நிலைகளை உருவாக்கிய இறைவன் அந்த நிலைகளை யாருக்கும் இறைவன் நிரந்தரமாக கொடுக்க போவது கிடையாது. ஒருவர் அல்லாஹ் செல்வந்தராக படைத்திருக்கின்றானையானால் அவர் எல்லா நிலையிலும் கியாமத்து நாள் வரைக்கும் அவர் செல்வந்தராக இருப்பார் என்பதற்கு ஏதேனும் ஒரு கேரண்டி இருக்கிறதா? அல்லது ஒருவர் ஏழையாக இருக்கிறார், இவர் தலைமுறையாக இவருடைய எல்லா சந்ததிகளுமே ஏழையாக தான் இருப்பார்கள் என்று சொல்ல முடியுமா? ஒரு காலத்தில் செல்வந்தர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வின் நாட்டத்தினால் ஏழைகளாக வருவார்கள். அதே போன்று ஏழைகளாக இருப்பவர்கள் அல்லாஹ்வின் நாட்டத்தினால் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக மாறுவார். இதுதான் அந்த காலத்தை சுழல விடுவது. மேலே இருப்பவர்கள் கீழேயும் கீழே இருப்பவர்கள் மேலேயும் மாறி மாறி வரக்கூடியதாக தான் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். அப்படி படைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளக்கூடிய நாம் இறைவன் இந்த உலகத்தில் எந்த நிலையை கொடுத்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனப்பான்மை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மூமினுக்கும் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஆனால் மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு செல்வத்தை அதிகமாக கொடுக்க வேண்டும், நான் எப்பொழுதும் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் தான் இருக்க வேண்டும், நான் ஒருபோதும் ஏழையாக இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு வருமானத்தை குறைத்து விட்டால் மறுமை நாளை மறந்தவர்களாக, மரணத்தை மறந்தவர்களாக, இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக மாறக்கூடியதை இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அல்லாஹ் அதை அப்படியே படம் பிடித்து திருமலை குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகிறான். அம்மல் இன்சான், இந்த மனிதன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமா, இந்த மனிதனை இறைவன் கண்ணியப்படுத்தி அவனுக்கு பல நியாமத்துகளை பல அருட்கொடைகளை கொடுத்து அவனை சோதிக்கும் பொழுது ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா, அவனுடைய வருமானத்தை அவனுடைய பொருளாதாரத்தை நாம் குறைத்து அவனை நாம் சோதித்தால் ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எல்லா நிலையும் பேசவில்லை. பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு நிறைய அருட்கொடைகளை நிறைய நியாமத்துகளை நாம் செய்தால் நான் கண்ணியமாக இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் அவனை ஏழ்மையில் தள்ளிவிட்டால் நான் இழிவடைந்து விட்டேனே, அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விட்டானே என்று அவன் ஒரு விதமாக அப்படியே மன உளைச்சலுக்கு ஆளாகிறான் என்று அல்லாஹ் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றான். அந்த ஏழ்மை நிலையை குறித்து அல்லாஹ் தெளிவாக பேசும் பொழுது கல்லா பல்லா துக்ரீமுனல் யதீம், நீங்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்துவதில்லை. ஏனென்றால் அனாதைகள் என்றால் அவர்கள் பெரும்பான்மையாக ஏழைகளாக தான் இருப்பார்கள். அவர்களுக்கு என்று துணையாக யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பொருளாதாரம் குறைவாக இருக்கும். எனவே அவர்கள் நீங்கள் கண்ணியப்படுத்துவது கிடையாது. ஏழைகளுக்கு உணவளிப்பதை நீங்கள் தூண்டுவது கிடையாது. அல்லாஹ் ஏழ்மையை பற்றி பேசுகிறான். ஏழ்மையில் உள்ள அனாதைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துவதில்லை. ஏழ்மையில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் உணவளிக்க தூண்டுவது கிடையாது. அல்லாஹ் இதையெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிவிட்டு பொருளாதாரத்தை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள், எனக்கு காசு பணம் இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு மூமின்களுக்கு அறிவுரை சொல்லுகிறான். நீங்கள் செல்வ நிலையை விரும்புகிறீர்கள், ஏழ்மை நிலையை பயப்படுகிறீர்கள், ஏழைகளை கண்ணியப்படுத்துவது கிடையாது. ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஏழையாக இருக்கின்றார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள் இறைவனுடைய பார்வையில். நாளைக்கு மறுமை நாளை பற்றி பெரும்பான்மையான இடங்களில் பேசும் பொழுது செல்வந்தர்களையும் ஏழைகளையும் ஒப்பிடும் பொழுது ஏழைகளுக்கு பல சிறப்புகள் இருப்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், யதுகுலுல் ஃபுகராஹல் ஜன்னா கபலல் அக்னியாஇ பி500 ஆம். நாளை மறுமை நாளில் இறைவனுக்கு இணை கற்பிக்காத அந்த தௌஹீதுவாதிகள் மறுமையில் இறைவனை சந்திக்கும் பொழுது
அந்த ஏகத்துவவாதிகளில் செல்வந்தர்களும் இருப்பார்கள், ஏழைகளும் இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கம் என்று தீர்ப்பளித்து விடுவான். சொர்க்கம் என்று தீர்ப்பளித்து விட்டாலும் கூட செல்வந்தர்களை விட ஏழைகள் 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொர்க்கத்திலே பிரவேசிப்பார்கள், சொர்க்கத்திலே குடியமர்வார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏழைகளின் சிறப்பை முன்னிறுத்துகின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்புன்னு பாருங்க. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருமுறை மஸ்ஜிது நபவியிலே தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதருக்கு பின்னால் மக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களிலே ஏழைகளும் இருக்கின்றார்கள், செல்வந்தர்களும் இருக்கின்றார்கள். ஏழைகள், அதிலும் குறிப்பாக மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்து அன்சாரி தோழர்களிடத்திலே அரவணைப்பு கிடைக்காமல் பள்ளிவாசலிலே தங்கியிருந்த திண்ணை தோழர்கள், அஸ்ஹாபு சூஃபா என்று சொல்லக்கூடிய அந்த தோழர்கள் பள்ளிவாசலிலே தொழுகையிலே நிற்கும் பொழுது பசியின் காரணமாக மயக்கமுற்றி கீழே விழுகிறார்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்பாக செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் பேசிக் கொள்கின்றார்கள், இவர்கள் எல்லாம் பைத்தியக்காரர்களா? ஏன் தொழுகையில வந்துகிட்டு இந்த மாதிரி மயக்கமுற்று விழுகிறாங்க, தொழுகையில அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய செவிக்கு இந்த பேச்சு கேட்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படியே மக்களை பார்த்து ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுகின்றார்கள், லவ் தஅலமூன மா லஹும் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இந்த ஏழைகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை நீங்கள் அறிந்தால் லஅஹ்பப்தும் லதஸ்தாது ஹாஜத்தன் வஃபகா, உங்களுக்கும் தேவைகள் அதிகமாக வேண்டும் என்றும் ஏழ்மை நிலை அதிகமாக வேண்டும் என்றும் நீங்கள் அதிகமாக விரும்புவீர்கள். ஏழைகளுக்கு அல்லாஹ் அவ்வளவு சிறப்பை வைத்திருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய தூதர் செல்வந்தர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்களும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கவில்லை, அவர்களும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கவில்லை. ஆனால் மறுமையில் அல்லாஹ்வை அவர்கள் சந்திக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு சிறப்பான ஒரு கூலியை தயாரித்து வைத்திருக்கின்றானே, அது என்ன கூலி என்று நீங்கள் அறிந்து கொண்டால், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுக்காம என்னைய ஏழையாக்கி இருக்கணுமே, எனக்கு நிறைய இந்த உலகத்தை தேவை இருந்திருக்கணுமே, நானும் அவங்கள மாதிரி இருந்திருக்க கூடாதானே நீங்கள் ஆசைப்படுவீர்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் மறுமையிலே அந்த ஏழைகளுக்கு அவ்வளவு சிறப்பை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அதே போன்று பாருங்கள், இன்றைக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சில சிந்தனை தான் அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அப்படியே யோசிச்சு பாருங்க, ஒரு காரியம் இருக்கிறது, அந்த காரியத்திற்கு ஒரு செல்வம் குறைந்த நபர், ஒரு ஏழையான ஒரு மனிதர் நம்மிடத்தில் ஒரு பரிந்துரை செய்கிறார், எனக்காக இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்களேன் அப்படின்னு ஒரு உதவி கேட்கிறாரு. அவர் ஏழையாக இருந்தால் அந்த காரியத்தை நாம் முடித்து கொடுப்பதற்கு நாம் தயங்குகிறோம். அவருக்கு உதவி செய்வதற்கு நாம் பல காரணங்களை சொல்லி அதை விட்டு தப்பிப்பதற்கு நாம் முயலுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு செல்வந்தர் எனக்காக இந்த காரியத்தை நீங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்டா நமக்கு 1008 வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு செல்வந்தர் என்பதற்காக அவருக்கு நாம் உதவி செய்கிறோம். ஏழை மக்களாக இருந்தால் அவரிடத்தில் ஒரு மாதிரியான செயல்பாடுகள், செல்வந்தராக இருந்தால் அவரிடத்தில் ஒரு மாதிரியான செயல்பாடுகள். நம்முடைய உறவினர்களில் ஏழைகளும் இருப்பார்கள், செல்வந்தர்களும் இருப்பார்களே. நன்றாக யோசித்து பாருங்கள், நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களில் ஏழ்மையில் வாழக்கூடிய ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவின் வீட்டிற்கு செல்லக்கூடிய நபர்கள் நாம் எத்தனை பேர் இருக்கிறோம்? எவ்வளவு பெரிய அவ்வளவு நிலை தெரியுமா முஸ்லிம் சமுதாயத்துல? ஒரு செல்வந்தர் மரணித்து விட்டால் வீட்டிலே அவ்வளவு மக்கள் கூடுகிறார்கள், அவருக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கின்றார்கள். ஏழ்மையில் இருக்கக்கூடிய மனிதன் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவின் உடலை அடக்கம் செய்வதற்கு, அந்த உடலை குளிப்பாட்டுவதற்கு யாரும் இன்னைக்கு வருவது கிடையாது. ஏன்? அவர் ஏழை என்பதற்காக. அதே போன்று நோய் விசாரிப்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியமான ஒரு அமல். யார் ஒருவரை நோய் நலம் விசாரிப்பதற்காக செல்கின்றாரோ அவர் சொர்க்கத்தின் கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களே. அந்த நோயாளி ஏழையாக இருந்தால் அவரை கண்டும் காணாமலும் அப்படியே கடந்து போயிடுறோம். அதே செல்வந்தராக இருந்தாருன்னா கிலோ கணக்கில் பழங்களை வாங்கிக்கிட்டு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு வாங்கிக்கிட்டு அப்படியே நலம் விசாரிக்கிறதுக்கு போயிடுறோம். ஆனா ஒரு ஏழ்மையில் இருந்த மனிதர் உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டால் அவரை நலம் விசாரிப்பதற்கு அவரை வீடு தேடி நாம போறோமா? ஏழை வீட்டில் திருமணம் என்றால் கலந்து கொள்வதில்லை, செல்வந்தருடைய வீட்டில் திருமணம் என்றால் 2 நாட்களுக்கு முன்பாகவே செல்வது.
எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாத்தீங்களா? நம்முடைய செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு காரியங்களையும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்துவது கிடையாது. செல்வந்தர்கள் என்றால் உடனடியாக ஓடோடி சென்று அவரை நாம் கண்ணியப்படுத்துகிறோம். இதே நிலை சஹாபாக்களுடைய காலத்திலும் இருந்தது. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம். சஹாபாக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு மனிதர் அந்த சபையை கடந்து செல்கிறார். அந்த மனிதர் ஏழை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த மனிதரை பற்றி நீங்க உள்ளத்துல என்ன வச்சிருக்கிறீங்க, சும்மா சொல்லுங்களேங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர் ஒரு ஏழை. அவர் திருமணம் முடிப்பதற்கு ஒரு பெண் கேட்டால் பெண் தருவதற்கு யோசிப்பார்கள். அவர் ஒரு காரியத்திற்காக பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரையை யாரும் ஏற்க மாட்டார்கள். அவருக்கு உதவி செய்வதற்கோ அவருக்கு நலம் நாடுவதற்கோ முன்வருவதற்கு மக்கள் யோசிப்பார்கள் என்று சஹாபாக்களுடைய பதிலை கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். சிறிது நேரம் கழிகிறது. இரண்டாவதாக ஒரு மனிதர் அந்த சபையை கடந்து செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த இரண்டாவது வந்தார்ல, இவர் மிகப்பெரிய செல்வந்தர். சஹாபாக்கள் அவரை பார்த்துவிட்டு, அல்லாஹ்வின் தூதரே, இவரு செல்வந்தர்ல, பணக்காரர்ல, இவர் திருமணம் முடிப்பதற்கு பெண் கேட்டால் உடனடியாக பெண் கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இவர் ஒரு காரியத்திற்காக பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை உடனடியாக ஏற்கப்படும் அல்லவா என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பதில் சொல்லுகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் எந்த செல்வந்தர் பெண் கேட்டால் பெண் கொடுப்பீர்களோ, எந்த செல்வந்தர் பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்வீர்களோ, இதே போன்று செல்வந்தர்கள் பூமி முழுக்க நிறைந்திருந்து அதிலே நீங்கள் முன்னால் அலட்சியப்படுத்திய ஒரே ஒரு ஏழை இந்த பூமியில் இருப்பாரையானால் பூமியில் நிறைந்திருக்கக்கூடிய செல்வந்தர்களை விட இந்த ஏழைக்கு தான் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள். அப்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு ஏழ்மையில் ஒருவர் இருப்பாரையானால், செல்வ நிலையில் ஒருவர் இருப்பாரையானால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. இருவரிடத்தில் நாம் எப்படி பழகுகிறோம்? சலாம் சொல்வதிலே ஏழை இடத்திலும் செல்வ இடத்திலும் நாம் இன்றைக்கு சரிசமமாக இருக்கிறோமா? நலம் விசாரிப்பதிலே சரிசமமாக இருக்கிறோமா? அவருடைய காரியங்களில் கலந்து கொள்வதில் நாம் நீதியை நிலைநாட்டுகிறோமா? ஒரு ஏழைக்கும் செல்வந்தருக்கும் உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் நீதமாக நாம் நடந்து கொள்கிறோமா? எல்லா விஷயத்திலும் எடுத்துக்கொண்டால் ஏழையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு நாம் கண்ணியத்தை குறைக்கின்றோம், செல்வ நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு நாம் கண்ணியத்தை உயர்த்துகிறோம். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் உண்மையாக இன்றைக்கு ஏழைக்கு தான் சிறப்பு. பல ஊர்களில் பார்க்கலாம். நாம ஒரு பயணத்துல கடந்து சென்றால் கூட ஒரு முஸ்லிமினுடைய ஜனாசா தூக்கி செல்லப்படுகின்றது. ஆனால் அந்த ஜனாசாவிற்கு பின்னால் உள்ள கூட்டத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இறந்து விட்டவர் ஏழையா செல்வந்தரா என்று. இறந்து விட்டவர் ஏழையாக இருந்தால் ஜனாசாவை பின்பற்றி போறது யாரு? அவங்களுடைய சொந்த பந்தங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒரு 10-15 பேர், அவ்வளவுதான். அதே ஒரு செல்வந்தராக இருப்பாரே ஆனால் கிலோமீட்டர் கணக்கில் கூட்டம் நிற்கும். அப்ப எவ்வளவு நிலை பாருங்க சமுதாயத்தில் மாறி இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகம் சீராக இயங்குவதற்கு தான் சில நபர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், சில நபர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை குறைக்கிறான். செல்வம் கூடுதலாக இருப்பதற்காக அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்பது அல்ல, அல்லாஹ் செல்வத்தை குறைத்து விட்டான் என்பதற்காக அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துகிறான் என்பது அல்ல. அனைவருமே மனிதர்கள் தான். செல்வம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். அல்லாஹ் இன்றைக்கு நம்மை ஏழ்மையில் வைத்து அல்லாஹ் நம்மை சோதிக்கலாம், அல்லாஹ் நமக்கு நாளைக்கு பொருளாதாரத்தை கொடுக்கலாம். நிலை என்பது மாறி மாறிதான் வந்து கொண்டிருக்கும். பார்க்கின்றோமா இல்லையா? 2025ஆம் ஆண்டை வரவேற்பதற்காக, புத்தாண்டை கொண்டாடுவதற்காக கலிபோர்னியா என்கின்ற ஒரு நகரம் தயாராகி கொண்டிருந்தது. பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவிட்டுக் கொண்டு அதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. அந்த புத்தாண்டிற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு காட்டு தீயை அனுப்பினான். யாரெல்லாம் கோடீஸ்வரர்களாக மாட மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அல்லாஹ் நடு ரோட்டிலே கொண்டு வந்து நிப்பாட்டினானா இல்லையா? வயநாட்டை பார்க்கின்றோமா இல்லையா? எத்தனை சம்பவங்களை கண் முன்னால் பார்க்கிறோம். கியாமத் நாள் நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்.
இன்றைக்கு அல்லாஹ் நம்மை லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக வைத்திருக்கின்றானே, ஆனால் அல்லாஹ் நாடினால் ஒரு மைக்ரோ செகண்ட் தான் நம்முடைய சொத்து பத்துகளை, நம்முடைய வாகனங்களை, நம்முடைய வீடுகளை அழிப்பதற்கு அல்லாஹ்விற்கு ஆற்றலில் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்ப செல்வம் என்பது நாம் நம்முடைய திறமையால் வந்தது கிடையாது. நாம கண்ணியவாதிகளை போன்றும் ஏழையில் இருக்கக்கூடியவர் கண்ணியம் குறைந்தவரை போன்றும் நினைப்பதற்கு இது தற்பெருமையில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அதையெல்லாம் நாம் உணர்ந்து இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை எந்த நிலையில் வைத்திருந்தாலும் அதை நம்மை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மறுமை வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கைக்காக நாம் என்னென்ன பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டுமோ, என்னென்ன சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் வளர்த்து கொண்டு அதன் மூலமாக மறுமையில் வெற்றி அடையக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இன்றைய நிலையில் ஏழ்மை நிலையில் வாழக்கூடிய மக்களை கண்ணிய குறைவாக பார்ப்பது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பெருகிவிட்டது. அதையெல்லாம் நாம சரி செய்து நம்முடைய ஈமானையும் நம்முடைய நம்பிக்கையையும் நம்முடைய நற்பண்புகளையும் இன்ஷா அல்லாஹ் சரி செய்வோம். அதன் மூலமாக மறுமையில் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழைகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்புகளை வைத்திருக்கிறான், நம்மோடு வாழக்கூடிய மனிதர்கள் ஏழ்மையில் இருப்பார்களேயானால் அவர்களை நாம் ஒருபோதும் கண்ணிய குறைவாக நாம் நடத்திவிடக் கூடாது, அவர்களையும் நம்மை போன்று ஒரு மனிதர்களாக நினைத்து சரிசமமாக நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையில் நாம் பார்த்தோம். இந்த ஜும்மாவினுடைய இரண்டாவது உரையில் ஒரு பக்கம் நாம் ஏழைகளை நாம் கண்ணிய குறைவாக நாம் நடத்தினாலும், மற்றொரு பக்கம் நாம் எப்பொழுதும் செல்வ நிலையில் இருக்க வேண்டும், ஒருபோதும் ஏழ்மையை நாம் சந்தித்து விடக் கூடாது என்று ஏழ்மையை பயப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த ஏழ்மையை பயப்படுவதனுடைய விளைவு என்ன தெரியுமா? யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஏழ்மையை கொடுத்துட்டா அதை நீங்க ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டா எல்லா நபர்களுமே கண்டிப்பா ஏத்துக்கத்தானே வேணும் அப்படின்னு நம்ம நாவளவில் நாம் சொல்லிவிடுவோம். ஆனால் அதனுடைய உண்மை நிலையை அறிவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு அளவுகோலை நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். சில மனிதர்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறான். இவர்கள் ஏழ்மையை அஞ்ச மாட்டார்கள், அதற்கு மாறாக மறுமையை பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரத்து நூர் என்கின்ற அத்தியாயத்தில் இறைவன் பேசுகிறான். ரிஜாலுன், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லா துல்ஹீஹும் திஜாரத்தும் வலா பையுன் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களுடைய வியாபாரமோ அவருடைய கொடுக்கல் வாங்கலோ அவர்களை திசை திருப்பாது. வ இகாமி ஸலாத்தி வ ஈதாஇ ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் ஜகாத்தை கொடுப்பதை விட்டும் அவர்களுடைய வியாபாரம் திசை திருப்பாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தினுடைய இறுதியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது உள்ளங்களும் பார்வைகளும் நிலை நடுங்கக்கூடிய அந்த மறுமை நாளை அவர்கள் பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். இந்த யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு பல வழிகள் இருக்கிறது. திருமறை குர்ஆனை ஓதுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை துதிப்பது, அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது. நம்முடைய ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஓதக்கூடிய துஆக்களை சாப்பிடுவதற்கு முன்பாக, சாப்பிட்டதற்கு பின்பாக, கழிவறைக்கு செல்வதற்கு முன்பாக, கழிவறையை விட்டு வெளியே வரும் பொழுது, வாகனத்தில் பயணிக்கும் பொழுது, பிறரை சந்திக்கும் பொழுது, பள்ளிவாசலுக்குள்ளே வரும் பொழுது, பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்லும் பொழுது, இப்படி நாம் அன்றாடம் ஒவ்வொரு பொழுதிலும் ஓதக்கூடிய அந்த துஆக்கள் இருக்கிறதே, அவை அனைத்தும் அல்லாஹ்வை நினைவு கூறுவது. இந்த காரியங்களை எல்லாம் நாம் அன்றாடம் சரியாக செய்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எல்லோரும் குறைகளாக தான் இருப்போம். காரணம் என்ன?
வியாபாரத்துல இருந்த, வேலையா இருந்த, ஒரே அலைச்சலா இருந்துச்சு, குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் இல்லை, திக்ரு செய்யறதுக்கு நேரம் இல்லை. அப்ப அந்த வியாபாரம் என்பது அல்லாஹ்வை திக்ரு செய்வதை விட்டும் நம்மை திசை திருப்புகிறதா இல்லையா? அதே போன்று பாருங்கள், இகாமி ஸலாத்தி வ ஈதாஇ ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் அவர்களை திசை திருப்பாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் இன்றைக்கு ஜும்மாவிலே பள்ளிவாசல் நிரம்புகிறது, மற்ற வக்து நேரங்களிலே பள்ளிவாசலிலே ஒரு சஃபு மட்டும்தான் என்று தொழுகிறது. அனைத்து முஸ்லிம்களும் எங்கே சென்றார்கள்? ஜும்மாவிற்கு வந்தவர்கள் எங்கே சென்றார்கள்? இல்லைங்க, வியாபாரத்தில் இருந்த வர முடியல, கடையை விட்டுட்டு வர முடியல, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபர்கள் வெளியூருக்கு கொஞ்சம் அப்படியே வேலைக்கு போனாலும் அங்குள்ள பள்ளிவாசல்ல தொழுதுறாங்க. ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் நிலை என்ன? வியாபாரத்தை காரணம் காட்டி தொழுகையில் இன்றைக்கு நாம் அலட்சியமாக இருக்கிறோம். வியாபாரம் நம்மை திசை திருப்புகிறது. அப்படி என்றால் என்ன காரணம்? நாம் ஏழ்மையை பயப்படுகிறோம் என்று அர்த்தம். ஏன்? வியாபாரத்தை விட்டுட்டு நாம பள்ளிவாசலுக்கு போனோம்னா வாங்க சொன்னதிலிருந்து இகாமத்துக்கு 20 நிமிஷம் டைம் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் தொழுகைக்கு பிடிக்கும், தொழுகையை முடிச்சுட்டு உடனே வர முடியாது, திக்ரு செய்யணும், துஆ செய்யணும், எப்படி ஒரு அரை மணி நேரம் போயிருமே. இந்த அரை மணி நேரம் கடையை மூடிட்டு வந்தா, இல்ல கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஒப்படைத்து விட்டு வந்தால் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று வியாபாரத்தை குறித்து நாம் பயப்படுகிறோம். அதனால இன்னைக்கு நாம வியாபாரத்தை விட்டுட்டு நாம் என்ன செய்யறது இல்லை, தொழுகையின் பக்கம் வருவது கிடையாது. அப்ப வியாபாரத்துல இருந்தா பொருளாதாரம் அதிகரிக்கும், அதை விட்டு விட்டு தொழுகைக்கு வந்தால் எனக்கு ஏழ்மை வந்து விடுமோ என்று நாம் பயப்படுகிறோம். அதே போன்று நம்முடைய பிள்ளை வளர்ப்பை எடுத்து பாருங்க. நம்ம பிள்ளை சின்ன வயசுல இருந்து மதரசாக்கு போவான், பள்ளிக்கு போவான், பள்ளிவாசல்ல ஒரு பயான் நிகழ்ச்சியா எல்லா ஏற்பாடுகளையும் செய்வான். திடீர்னு பார்த்தா பசங்க காணா போயிடுவாங்க. எங்கடா பள்ளிவாசல்ல இத்தனை வருஷம் வந்தா ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தா அவங்க அத்தாட்டையும் அம்மாட்டையும் பேசணும்னு வைங்க, பாய் இத்தனை வருஷம் வந்தான், எல்லா வேலையும் பார்த்தான், ஆனா என் புள்ள இந்த வருஷம் 10th படிக்கிறான் பாய், அதனால அவன் பள்ளிக்கு வரமாட்டான், அவன் 12th படிக்கிறான், அதனால பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வரமாட்டான். காரணம் என்ன? 10th 12th நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டோம்னா நம்ம ஃபியூச்சரை பிரைட் ஆக்கிடலாம், பொருளாதாரத்தில் நமக்கு ஏழ்மை வராது, நம்மளுடைய ஃபியூச்சரை நம்ம மேல கொண்டு போயிடலாம்னு தொழுகையை விட்டு பிள்ளையை நம்ம தடுக்கிறோம். காரணம் என்ன? அந்த படிப்பு, அந்த பொருளாதார சிந்தனை தொழுகையை விட்டு நம்மை தடுக்கிறதா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்திலும் சக்காத்து கொடுப்பதாக இருக்கட்டும், மறுமை சிந்தனையாக இருக்கட்டும், இந்த பொருளாதாரம் என்பது இன்றைக்கு எல்லா காரியத்தை விட்டும் நம்மை தடுப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் ஏழ்மையை பயப்படுகிறோம், மறுமையை பயப்பட மறுக்கிறோம். இது மூமினுடைய பண்பு அல்ல. மூமினுடைய பண்பு என்ன? அல்லாஹ் எனக்கு ஏழ்மையை கொடுத்தாலும் அதை ஏற்பதற்கு நான் தயார், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்து சோதித்தாலும் அந்த சோதனைகளை எதிர்கொள்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்ற சிந்தனை தான் ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தது என்றால் அந்த வசனத்தினுடைய அடுத்த வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான் பாருங்கள், அவர்கள் செய்த நல் அமல்களுக்கு நாம் அவர்களுக்கு கூலி வழங்குவதற்காக, இதன் மூலமாக அவனுடைய அருளையும் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். அல்லாஹ் தான் நாடியோருக்கு கணக்கில்லாமல் வழங்குகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் ஏழ்மையை பயப்படாமல் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால், ஏழ்மையை பயப்படாமல் தொழுகையை நிலைநாட்டினால், ஏழ்மையை பயப்படாமல் ஜக்காத்தை கொடுத்தால், ஏழ்மையை பயப்படாமல் மறுமையை நாம் பயந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய நல் அமல்களுக்கு அழகான கூலியை தயாரித்து வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எந்த பொருளாதாரத்தை விட்டுவிட்டு நாம் தொழுகையை நோக்கி வருகிறோமோ, எந்த பொருளாதாரத்தை விட்டுவிட்டு மறுமைக்காக நாம் முயற்சி செய்கிறோமோ அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் அதிகப்படுத்துகிறான் என்றும் அந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லிவிட்டு தான் நாடியோருக்கு அல்லாஹ் கணக்கில்லாமல் வழங்குகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் நாம் ஏழைகளை கண்ணிய குறைவாக நடத்திவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மை ஏழ்மையின் பக்கம் தள்ளினாலும் அந்த ஏழ்மையை ஒருபோதும் நாம் பயப்படக்கூடாது. இந்த உலகம் என்பது நிரந்தரம் கிடையாது, மறுமைதான் நிரந்தரம் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் உறுதியோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.